அடையக்கூடிய நிலை ஏற்பட்ட பிறகுதான் அந்த நேரத்தை சற்று மாற்றுகிறார்கள் என்றால் அவங்களுக்கு மக்கள் மேல் இருக்கக்கூடிய அக்கறை என்ன அப்படின்னு தெரியுது. அவங்க இருக்கக்கூடிய ஸ்டேஜில் வந்து கிட்டத்தட்ட பல டன்கள் ஏசி ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு தேர்தலுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு வியாபாரிகளிருந்து பணம் பிடுங்கிறது. இது வரைக்கும் அரசியல்வாதி யார்ட்டையுமே பணம் எடுக்கல. ஆனால் வியாபாரிகிட்ட இருந்து மட்டுமே வாங்கிட்டு இருக்கு. இது நேர்மையான தேர்தலாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, தேர்தல் ஆணையத்திலும் பல முறை நாங்கள் வந்து பல பிரச்சனைகளுக்காக வந்து தேர்தல் ஆணையத்தை அணுகி இருக்கிறோம். இப்போ அதிகாரிகள் நாங்கள் தேர்தல் ஆட்சியில் இருந்த பொழுது தேர்தலை சந்தித்த பொழுது அதிகாரிகள் எந்த அளவுக்கு மாற்றப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் தொடர்ந்து வந்து அந்த பிரச்சனையையும் தேர்தல் ஆணையத்திடம் எடுத்து முன்வைத்திருக்கிறோம். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுத்ததா தெரியல. பல விஷயங்கள் இப்போ வந்து முதலமைச்சர் பயணிக்கக்கூடிய இந்த ஹெலிகாப்டர் செலவுகள், அமைக்கப்படக்கூடிய மேடைகள், அழைத்து வரக்கூடிய இந்த செலவுகள், நேற்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் அத்தனை பேரும் தலைக்கு தொப்பி போட்டுட்டு அவங்க கையில் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய படம் பொறிக்கப்பட்ட ஃபேன்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. இந்த செலவெல்லாம் யாரோட கணக்கு? ஒரு நிச்சயமாக வெற்றி பெற போவது திமுக கூட்டணி, அதை பத்தி சந்தேகமே இல்லை. இந்திய கம்யூனிஸ்டோட மூத்த தலைவர் நல்லகண்ண கோயம்புத்தூர்ல ஒரு பேட்டி கொடுக்குறப்ப, அதாவது மது ஆலைகள் நடத்துறது திமுக நிர்வாகிகள் நடத்துறாங்க, அதே நேரங்களில் அதை வாங்கி விற்கிறது அதிமுக அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, மிடாஸ் என்ற நிறுவனத்தை வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களே நடத்துகிறாரா அப்படிங்கிற உண்மை அவருக்கு தெரியாம இல்லை. அதை ஏன் வந்து மறந்துட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தெளிவாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து மூட மாட்டோம், மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிறத கூட சொல்லாம நாங்கள் இதை மூடிவிடுவோம் என்று தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. மறுபடியும் இந்த பிரச்சனையை அரசியல் காரணங்களுக்காக கிளப்பலாமே தவிர இதற்கு திமுக கழகம் தெளிவாக பதில் சொல்லிவிட்டது. அவர்கள் இந்த ஆலைகளை மூடிவிடுவோம் என்று தெளிவாக சொல்லியிருக்காங்க.